أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ரஹ்மத், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மனிதன் புரிந்து கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை புரிந்து கொண்டானோ அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றான். அப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையை புரிவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வசீலா, ஒரு மீடியம் என்னவென்று சொன்னால் அஇம்மாக்கள், சஹாபாக்கள், சலஃபுகள் அவங்களுடைய தஅலீம், அவங்களுடைய கல்வி தஃசீர் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும். அப்படியான இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு கஷ்டமான காலத்துல நாம் ஒரு முஸ்லிமாக செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமை புரிந்து கொள்ளுதல், அதன் அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை சரியாக செய்தல். அப்படியான ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் நான் ஓதி காண்பிப்பேன். இந்த ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திருடைய 29வது வசனம். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை பற்றி கூறுகின்றான். நல்லவர்கள், சாலிஹீன்கள் யார், அவர்களுடைய இபாதத் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கூறுகின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்துல சில இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த இபாதத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த இபாதத்தினுடைய ரியாலிட்டி, யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வது நம்முடைய அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது. பல விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கின்றது. சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து பேசுவான். வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுங்கள். சில வசனங்கள்
நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருக்கும். மூன்றாம் நபர், தேர்ட் பர்சன் சொல்றது மாதிரி இருக்கும். மக்களே சில நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அமல்கள் செய்வாங்க. ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல், இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வைத்திருக்கார் என்று சொன்னால், அந்த வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஆர்வம் இருக்கும். யார் அந்த மக்கள்? அந்த மக்களில் யாரும் ஒருவராக இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட இதாகத்திலே செய்யறாங்களே, நாமும் ஒருவராக இருக்கக்கூடாதா என்ற ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். அப்படியான வசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அவர்கள் யார் என்று தெரியுமா? நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவார்கள். ஃபர்ஸ்ட் பண்பு, முதலாவதான பண்பு, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுவார்கள். நம்ம கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை பேர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓதுகின்றோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்முடைய மெசேஜ் எந்த அளவுக்கு சரியாக இருக்கின்றது? சூரத்துல் ஃபாத்திஹாவில் தவறு ஏற்பட்டு விட்டால் தொழுகை பாழாகிவிடும். தொழுகை சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓதுவது. சின்ன உதாரணம் சொல்றாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ஒருத்தர் தவறா ஓதுகிறார். ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம் ஓதுகிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்து. என்ன அர்த்தம்? அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் நேர்வழி காட்டு, எங்களுக்கு நேர்வழி காட்டு. நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களுடைய நேர்வழி எனக்கு காட்டு. ஸிராத்தல் லதீன, அந்த தாயத்தை தூக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, நான் யாருக்கு நேர்வழி காட்டுறேன்னா அப்படிப்பட்ட நேர்வழியை எனக்கு கொடுப்பாயா. சுப்ஹானல்லாஹ். தாத்து எத்தனை பேர் எத்தனையோ தவறுகள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதுறோம் இன்னும் வரைக்கும். ஏன் நம்மளால அந்த திலாவத் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத முடியாதா? இந்த லாக்டவுன்ல வீட்டில் இருக்கிறோம், எல்லாரும் வீட்டில் இருக்கோம். எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றது? சூழல் வீட்டில் பல நேரங்களில் செல்போன் இதெல்லாம் இருக்கும். அதை தப்பு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நாமளே இருக்கும். அந்த நேரத்தில் நாம சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம சரி செய்யக்கூடாது. எத்தனையோ ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல நீங்க திலாவத் சரி செஞ்சுக்கலாம், எத்தனை நபர்கள் சரி செஞ்சுக்கலாம். ஆனா இருந்தாலும் நம்முடைய கவனம் அதை போக மாட்டேங்கின்றது. கேட்டு சொல்லுவாங்க, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால ஓத முடியாது. 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஓத முடியாது. யாருங்க சொன்ன 50 வயசு ஆயிடுச்சு ஓத முடியாது? கல்விக்கு எல்லையே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் 40 வயசுக்கு மேலே இறக்கப்பட்டது. குர்ஆன் முழுவதும் மாயம் செஞ்சாங்க. சரி, அவங்க விடுங்க, அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கின்றது. சஹாபாக்கள் எத்தனை பேர், அதுக்கப்புறம் அய்மாக்கள் எத்தனை பேர், நம்ம இருக்கக்கூடிய எத்தனை பேர். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் 60 வயதுக்கு மேல குர்ஆனை கற்றுக்கொள்கின்றார். 60 வயதுக்கு மேல அல்பாத்தாவே கற்றுக்கொள்கின்றார். 63வது வயதுல ஹாஃபிஸ் ஆகிறார். ஏன் நம்மளால ஆக முடியாதா? ஹாஃபிஸ் ஆகிறதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் குர்ஆனை சரியாக ஓதுவது. இன்னொருக்கு திக்கி தான் ஓதிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரமதான் வரும்பொழுது குர்ஆனை ஓதுவது தடுப்பது, ஆனா அதுல ஒழுங்கா ஓத முடியாது. எதுக்காக நினைச்சு கவலைப்பட்டிருக்கோமா? இல்லை. அப்ப எப்படி நம்ம இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அந்த கூட்டத்தில் ஒருவராக நம்ம எப்படி ஆக முடியும்? அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வ அகாமுஸ் ஸலாஹ், இரண்டாவது அவர்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டுவார்கள்.
என்னிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார், இமாம் அவர்களே, நான் 5 வேளை தொழுகிறேன், 5 வேளை தொழுகிறேன், எந்த ஒரு தவறும் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா பள்ளிவாசல் போய் தொழுகிறேன். இருந்தாலும் என்னால வந்து சரியாக தொழுக முடியல. தொழுகையில் எவ்வளவு நுழைஞ்சாலும் கவனம் எல்லாம் சிதறது. நான் என்ன செய்வது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்ப வந்து எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது. சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா. தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும், தவறான விஷயங்களிலிருந்து காப்பாற்றும். அப்ப இந்த மனிதர் 5 வேளை தொழுகின்றார். இருந்தாலும் அவருக்கு தவறான விஷயங்கள், பொய், பித்தலாட்டம், ஏமாத்துதல், தவறான விஷயங்களை பார்ப்பது, தவறான விஷயங்களை பேசுவது, இதிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை. என்ன அர்த்தம்? இப்ப எவ்வளவு பாவங்கள் செய்தும் தொழுகையையும் செய்தும் இருந்தாரோ அவர்னால் அந்த தொழுகையை ஒழுங்காக செய்ய முடியாது. தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டுமா? தொழுகையில் கவனம் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்க வேண்டுமா? தொழுகை நுழைந்தால் உலக விஷயம் எல்லாத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பழக்கங்களை, நம்முடைய தவறுகளை குறைக்க வேண்டும். தவறுகளோடு தொழுகையை தொழுவோம் என்று சொன்னால் தொழுகையில் கவனம் இருக்காது, தொழுகையில் கவனம் இருக்காது. அதுக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, தொழுகையினுடைய சட்டங்களை நிறைய பேருக்கு தெரியல. தொழுகை நம்முடைய இஸ்லாத்தில் ஒரு ருக்குன், ஒரு தூண். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார் என்று சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்துட்டார் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் கடமை என்ன? அவருடைய முதலாவது கடமை தொழுகை. அந்த தொழுகையினுடைய சட்டங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கும் கை சேதமான விஷயம் என்ன என்று சொன்னால், இமாம் ஃபஜ்ர் தொழுகையில் இருப்பார். இமாம் ஃபஜ்ர் தொழுகையில் இக்காமத் சொல்லுவாங்க. அப்பதான் ஒருத்தர் உள்ள வருவார். உள்ள வந்து அப்பதான் 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுவார், ஐ மீன் 2 ரக்காத் சுன்னத் தொழுவார். இக்காமத்துல சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு துணை சூரா ஓதிட்டு ருக்கு போய் என்ன ஃபர்ஸ்ட் ரக்காத்ல வந்து அப்பதான் தக்பீர் தக்வாவோட தொழுதுட்டு இருப்பாங்க. சட்ட தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இக்காமத் சொல்லிட்டாங்க என்று சொன்னா உங்களுடைய தொழுகையை விட்டுருங்க, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகையை விட்டுருங்க. முதல் ரக்காத்துல இருந்தீங்க அப்படின்னா தொழுகையை விட்டுருங்க. 2வது ரக்காத்துல இருந்தீங்க அப்படின்னா தொழுகையை சீக்கிரமா முடிச்சிருங்க. டக்குனு ஜாயின் பண்ணுங்க உடனடியா. அதுக்கும் மேலாக இமாம் ருக்குல இருப்பார். இமாம் ருக்குல இருப்பார். இவர் அப்பதான் உது செஞ்சுட்டு இருப்பார். ஆஹா ரக்காத் போயிருச்சு, ரக்காத் போயிடும் அப்படின்னு சொல்ல ஓடி வருவார். ஓடி வந்துட்டு என்ன பண்ணுவாரு? டைரக்டா ருக்கு போயிடுவார். தக்பீரத்துல் இஹ்ராமே கிடையாது. ஒருத்தர் தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹ் தக்பீரத்துல் இஹ்ராம்னா என்னது? அல்லாஹு அக்பர் ஃபர்ஸ்ட் தக்பீர் சொல்றோம்ல, அது தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் ஒருத்தர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் தொழுகையிலே நுழைய, தொழுகையில ஜாயின் பண்ணல. அப்புறம் அவர் ருக்கு சுஜூத் செஞ்சாலும் தொழுகை இன்வாலிட், செல்லுபடியாவது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இதெல்லாம் எப்படி தெரியும்? தொழுகையை பற்றி படிச்சாதான் தெரியும். உட்கார்ந்து படிக்கணும். தொழுகையில் எத்தனை ருக்குகள் இருக்கு, எத்தனை வாஜிபாத்துகள் இருக்கு, என்ன விட்டா எதை செய்ய வேண்டும், சுஜூது சஹ்வு என்ன ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு, தொழுகையில ஒரு வாஜிபாத் விட்டுட்டாரு, அத்தஹியாத்துல உட்காரல, என்ன பண்ண வேண்டும்? கடைசியா முடிக்கும் போது சுஜூது சஹ்வு செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்? இதெல்லாம் தொழுகையினுடைய சட்டங்கள், பேசிக்கான சட்டங்கள். இதெல்லாம் ஆலிமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆலிம்னா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, எல்லா முறையும் தெரிஞ்சுக்கணும். வாஜிப் ஐனி அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு நபர்கள் மீதும் கடமை. தொழுகையினுடைய சட்டம், அதே மாதிரி ஒவ்வொருடைய சட்டம், ஒவ்வொரு நபர்கள் மீதும் கடமை. அப்படியான தொழுகை இன்றைக்கு எப்படியோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருச்சு. இமாம்கள் மத்தியில நீங்க கேட்கலாம், அறிஞர்கிட்ட கேட்கலாம், ஸ்காலர்ஸ்ட கேட்கலாம், உட்கார்ந்து படிக்கணும், டைம் கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு நிறைய டைம் இருக்கு நம்மகிட்ட, இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, தொழிலை பற்றி கற்றுக்கொள்ளுங்க. இப்போ இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ், 2 பண்புகள்.
وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ. மூன்றாவது விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிகளை பற்றி சொல்ல, وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ, அவர்கள் சதகா செய்வார்கள். மூன்றாவது இபாதத். குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், மிம்மா ரஸக்னாஹும், நீங்கள் நாங்கள் கொடுத்ததிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, சதகா செய்யுங்க. நீங்க சம்பாதித்ததிலிருந்து சதகா செய்யணும்னு அல்லாஹ் சொல்லவில்லை, நாங்கள் உனக்கு கொடுத்ததிலிருந்து சதகா செய்யுங்க. என்ன அர்த்தம், அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது, நான் உனக்கு கொடுத்தது, உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய மணி, உன்னுடைய பணம் எல்லாமே என்னுடையது, என்னுடைய அமானத். நான் கொடுத்த அமானத்திலிருந்து நீ கொடுப்பதில் உனக்கு என்ன கஷ்டம்? எப்பொழுது மனுஷன் இந்த காசு, இந்த பணம் இது என்னுடைய பணம், நான் சம்பாதிச்ச பணம் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு சதக்கா கொடுப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தர்மம் செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்ப மனுஷன் இது என்னுடைய பணம் இல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அமானிதம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடை என்று ஒரு மனுஷன் அதை எண்ணுகின்றானோ அப்பொழுதுதான் ஜோப்ல இருந்து எடுத்து போடுவான், அப்போதான் அவனுக்கு மனசு வரும். இது யதார்த்தமான உண்மை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னுடைய பொருள் இல்லை என்று சொன்னால் அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆர்வம் காட்ட மாட்டோம். அப்படியே அல்லாஹ் உணர்த்துகின்றான். குர்ஆன்ல எல்லா இடத்திலும் சரி, அடிக்கடி படிக்கக்கூடிய வசனம், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதியகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, சதகா செஞ்சிருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை சதகா செய்யுங்க, கொஞ்சமா சதகா செய்யுங்க. சதகா செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதோடைய சுவை, டேஸ்ட், அந்த ஈமான் தனி. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும், கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பன்மடங்காக மாற்றுவது யதார்த்தமாக நீங்க பாப்பீங்க. வாழ்க்கையில பரக்கத்தை யதார்த்தமாக பாப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் ஒரு ரசனை, ஒரு சுவை, அது நம்ம ஃபீல் பண்ணதான் தெரியும். கொடுக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும், கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு சுவையை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஸ்லிமும் அதை அனுபவிக்க வேண்டும். மிம்மா ரஸக்னாஹும். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், சிர்ரன் வ அலானியா, நீங்க எப்படி கொடுக்கணும் சதகா, ரகசியமாகவும் கொடுக்கணும், பகிரங்கமாகவும் கொடுக்கணும். ஓபன், பகிரங்கமாகவும் கொடுக்கணும். ரகசியமாக கொடுப்பது நமக்கு தெரியும், ரகசியமா கொடுக்கறதுனால இஹ்லாஸ், யாருக்குமே தெரியாம சதகா செய்வது, அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு நல்ல இபாதத், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பகிரங்கமாக ஓப்பன் எல்லாரும் பார்க்கிற மாதிரி கொடுக்கறது எப்படி நல்ல இபாதத் ஆகும், ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதுல என்ன இருக்கு, ஷோ ஆஃப் இருக்கு, முகஸ்துதி இருக்கு. ஆனா அதுவும் சில நேரங்கள்ல நல்ல விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் என்ன பண்றாரு, ஓப்பனா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நிறைய பொருளாதாரத்தை என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறார். ஆனா ஒரு நியத் என்னவா இருக்குது, நான் இதை பகிரங்கமாக மக்கள் தெரியும் அளவுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னா என்னை பார்த்து மற்றவர்களும் கொடுக்க வேண்டும் என்று நியத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பகிரங்கமாக சதகா செய்வதும் நல்லாமல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிர்ரன் வ அலானியத்தன். கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவர்கள் இந்த அமல்கள் எல்லாமே செஞ்சுட்டு யர்ஜூன, ரஜனா என்னது, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பு, ஹோப், அல்லாஹ்விடத்தில் நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரத்தை, லாஸே இல்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த இடத்துல இபாதத்தினுடைய யதார்த்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன இபாதத்தா இருக்கலாம், தொழுகையா இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தா இருக்கட்டும், ஹஜ், ஜக்கா, எந்த ஒரு இபாதத்தா இருக்கட்டும், இரண்டு விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று ரஜா, எதிர்பார்ப்பு, இன்னொன்று பயம்.
ஹவுஃப். இந்த இரண்டுமே பேலன்ஸா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பேலன்ஸ்டா. இரண்டுத்துல ஏதாவது ஒன்று டாமினேட் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒன்று மிகச்சிருச்சுன்னா இபாதத் பாலடைஞ்சிரும். உதாரணம் சொல்றேன், எக்ஸாம்பிள். ஒருத்தர் தொழுகிறார். தொழுகையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பயமே இல்லை, ஒன்லி அல்லாஹ் இடத்துல ஹோப் மட்டும் தான் இருக்கு, எதிர்பார்ப்பு. அப்ப என்ன பண்றாரு? அவரு தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுதுட்டேன், சதகா கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சதகா கொடுத்துட்டேன். என்னவோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியா கனவுல வந்து உன்னோட இபாதத் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ பயப்பட தேவையில்லை, உன்னோட இபாதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற அளவுக்கு அவர் பயமே இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நல்லபடியா இருக்கிறார். இப்படிப்பட்டவர் என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய பெருமை அடைஞ்சிடுவார். அவருக்கு அல்லாஹ் மீது உள்ள பயம் இல்லாமல் போயிடும், பொதுபோக்காயிருவார். அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு தெரியாது நம்முடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நமக்கு தெரியாது. அதே போல ஒரு மனிதர், இரண்டாவது எக்ஸாம்பிள், அல்லாஹ் இடத்துல எதிர்பார்ப்பே இல்லை, உனக்கு பயமா இருக்கு, அல்லாஹ் என்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மாதிரி ஒரு பாவியான ஒரு மனிதனுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், நான் எல்லாமே தவறு செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல நிறைவு செய்வார். அல்லாஹ் இடத்துல நிறைவு செய்வார். அவர் என்ன பண்ணுவாரு? இபாதத் செய்ய மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிராசை செய்யாதீங்க. நிராசை என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்ம வந்து ஹோப்லெஸ் ஆயிடுவோம். அப்படி ஆயிடாதீங்க. அப்ப பயம் மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் ஒரு இபாதத் சரியா இருக்கணும். ஒரு மனிதர் தொழுகிறாரா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நான் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வதற்காக நான் துஆ செய்கிறேன். அதே நேரத்தில் பயம் இருக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அப்படியே ஒரு பயம் இருக்க வேண்டும். இரண்டுமே சரியான முறையில நமக்கு இருந்துச்சு என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இபாதத் சரியான முறையில போகும். அது எந்த ஒரு இபாதத்தும் சரி, இதான் சீக்ரெட் ஆஃப் இபாதத். யாரிடத்துல ஏதாவது ஒன்று கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அவருடைய இபாதத் சரியாக இல்லை. நம்முடைய இபாதத் எவ்வாறு இருக்குது என்று சிறிது நேரம் யோசித்து பரிசோதனை செய்வது நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லியுவஃபியஹும் உஜூரஹும். இப்படிப்பட்டவர்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றுதல், சதகாவை சரியாக கொடுக்குதல், இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பரிபூர்ணமான கூலியை, அஜ்ர், பரிபூர்ணமான அஜ்ர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். வ யஸீதுஹும் மின் ஃபத்லி, அதுக்கு அதிகமாக கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி இந்த வசனத்துக்கு ஏற்ற அடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவர்களும் ஆக்கி நம்முடைய இபாதத்துகளை சரியாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் மூலமாக குர்ஆனை சரியான முறையில் ஓதக்கூடிய, அதை புரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த மக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் மரண செய்தி. இப்படியான இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய மனசிலும்
மனதிலும் ஒரு விதமான பயம் கலந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நாம நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய மனதைரியம், மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த நோய் இருக்கின்றது, ஒரு பயங்கரமான நோய் தான். இருந்தாலும் நம்முடைய மனதைரியம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மனிதன் மனதளவில் பாதிப்பு அடைஞ்சிட்டானோ அவனுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி இலகுவாக அவனை தாக்கக்கூடும். மனதளவில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய குடும்பத்தார்கள் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வுமே தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் நினைச்சாலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு நோய் வரும். அப்படியே அந்த நோய் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்து விட்டது. ஆகையால் நம்ம இதை நினைச்சு நம்ம பெரிய ஒரு பயம், கஷ்டம், இதே நினைத்து வாழ்க்கையை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது. நாம் சரியான முறையில் இருக்கணும். மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் நம்முடைய மனதே ரொம்ப முக்கியம். மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடம்பிற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாம் எதை நினைக்கின்றோமோ அதன்படிதான் நம்முடைய உடல் நமக்கு சரியாக நடக்கும். உதாரணமாக பாருங்க, நம்ம என்ன சாப்பிட நடக்கும் போது நமக்கு வாயில் என்ன போறது, எச்சா வருது. ஏன்னா இங்க கனெக்ஷன் இருக்கு. நம்ம எப்படி மனசுல இருக்கிறோம் நினைக்கிறோமோ அதன்படிதான் நம்முடைய உள்ளம் நடக்கும், நம்முடைய உடம்பு செயல்படும். அந்த ஒரு விஷயம். இரண்டாவதான விஷயம், கொஞ்ச காலமாகவே அனைவருக்கும் தெரியும், நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனில் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளானார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு பொதுவான ஒரு விஷயம், ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சோகமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இளைய சமுதாயம், இன்னும் சொல்ல போனா நம்ம பல பேருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவருடைய மக்களுடைய கஷ்டமே என்னன்னே தெரியாது. நிறைய பேருக்கு நான் விசாரிக்கும் பொழுது அப்படி ஒண்ணு நடக்குதா அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில பேர் எதிர் டீம், அதாவது எதிர்கட்சிகள், அங்க சண்டை போடுற எதிர் கட்சிகள் அவங்களே சரியானவங்க என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாறை கற்றுக்கொள்வோம். பைத்துல் முகத்தஸ்னா என்ன, பலஸ்தீன்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எத்தனையோ படிக்கிறோம். சயின்ஸ், மேக்ஸ், ஆன்லைன் கிளாஸ் என்னென்னமோ படிக்கிறோம். கொஞ்சம் நேரம் நம்முடைய வரலாறு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மே கடமையாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் இது அப்படியே அழிஞ்சிடும். மக்கள், குழந்தைகள், வயசுக்கு வந்த பசங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, பொறுப்போக்காக இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது வந்துச்சு என்று சொன்னால் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மக்கள் எங்கேயோ இருக்க வேண்டும். அதற்கு நாம் இப்ப அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். அதை நம்ம செய்யக்கூடிய குறைந்தபட்சமான ஒரு செயல். அதை பற்றி சொல்லுங்க. பலஸ்தீனுடைய வரலாறை பற்றி சொல்லிக் கொடுங்க. நமக்கு எத்தனையோ டைம் இருக்குது, நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறோம், அதை பற்றி தெரியுங்க. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றது, எத்தனையோ உலமாக்கள் அதை பற்றி வீடியோக்கள் பேசுறாங்க. அதை பற்றி கேளுங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அது எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல், மொழி, இனம், எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் முஸ்லிம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அப்படியான ஒரு உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.